السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று சங்கைமிகு ரமலான் மாதத்தின் 6ஆம் நாள், ஹிஜ்ரி 1432. இன்றைய தினம் இந்த வித்ரியா ஷரீஃபிலிருந்து ஒரு கன்னிக்கான விளக்கத்தை நாம் சொல்வதாக நேற்று சொன்னோம். அதற்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பாட்டனார் சங்கைக்குரிய சதகத்துல்லா அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காஃபியத்துல் அலிஃபில் வஹுப்புக ஃபீ லஹ்மி வஅதுமி முதாஹிலுன், நாயகமே, உங்களினுடைய அன்பு என்னுடைய சதையிலும் எலும்பிலும் முதாஹில் நுழைந்து விட்டது. பிஹி மாலி ஷைத்தானின் பி கல்பி மதாஹிலுன், எனவே ஷைத்தானுக்கு என்னுடைய கல்பிலே எந்த இடமும் இல்லை, நுழையக்கூடிய வழி இல்லாமல் போய்விட்டது. வலா ஷௌப ஃபீ ஹாதா வலா ஃபீஹி தாஹிலுன், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று ஷைத்தான் அல்ல, வேறு எதுவும் என்னுடைய இதயத்தில் நுழைய முடியாமல் ஆகிவிட்டது. அகீது ரஜாயி அன்னனி பிக தாஹிலுன் ரியாத ஜினானின் பில் அமானிய தும்லவ், மேலெண்ணங்களால், ஆசைகளால், அபிலாஷைகளால் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய ரியாதுல் ஜினான் என்ற சொர்க்கலோகத்தினுடைய நந்தவனங்களில் உங்களை கொண்டே நான் நுழைவதை மிகவும் உறுதியாக நம்பியிருக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்று அப்பா அவர்கள் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர்கள் பாடுகிறார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மஹப்பத் என்ற அந்த நட்பு, ஆசை, அன்பு யாருடைய இதயத்தில் நிறைவாக வந்து விடுகிறதோ அவர்களிடத்திலே ஷைத்தான் நுழைவதற்கு இடமில்லை என்பதை அப்பாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ யாருடைய இதயங்களில் வந்திருக்கிறது, சஹாபிகளினுடைய இதயங்கள் எல்லாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிளிர்ந்தார்கள் என்பது குறித்து நிறைய செய்திகளை நாம் காண முடியும். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை சில குறிப்புகளை நாம் சொல்லுவோம். ஆக யாருடைய இதயங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் நிறைவாக வந்து விடுகிறதோ அங்கே ஷைத்தான் நுழைய முடியாமல் போய்விடுகிறது. இதற்கான விளக்க உரை எழுதியிருக்கக்கூடிய நஃபஹாத்துல் இத்ரியாவில் குறிப்பிடும் பொழுது ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் நிறைய ஒரு பொருள் இருக்கு. அந்த பாத்திரம் நிறைய ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்க. அப்ப அதுல வேற ஏதாவது பொருளை கொண்டு வைக்க முடியுமா? முடியாது என்று அவர்கள் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். நஃபஹாத்துல் இத்ரியாவில், வித்ரியாவினுடைய ஷரஹிலே அல்லாமா நூஹ் இப்னு அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதும் பொழுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் நிறைய பொருள் இருக்கு, அதுல இடமே இல்லை, முழுமையா இருக்கு. இதுல கொண்டு நீ எந்த ஒரு பொருளை வைக்க முடியும்? வைக்க இயலாது. இப்ப நம்ம ஊர்ல இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றதா ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜில் நிறைய பொருட்கள் என்ன செய்யும், இந்த கல்யாண சீசன்களில் வந்துட்டுன்னு சொன்னா அங்கிருந்து சாப்பாடு, இங்கிருந்து சாப்பாடுலாம் வருது. அங்க கொண்டு வந்து என்ன செய்யணும், மீதி உள்ளது எல்லாத்தையுமே அதுக்குள்ள என்ன செஞ்சிருது, அடைக்கிறது.
அதுக்கு பிறகு வரும்பொழுது ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னு சொல்றோம், ஏன்னா அது ஃபுல்லா ஆயிடுச்சு. அதே மாதிரி இதயத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த நட்பு, அந்த அன்பு என்பது நிறைவாக ஆகிவிடுமேயானால் நிச்சயமாக ஷைத்தானுக்கு இடம் இல்லாமல் போய்விடும் என்று அப்பா அவர்கள் மிக அழகாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஏன் ஷைத்தானுக்கு இடம் இல்லை என்றால் உங்களுடைய அன்பு தான் அதை நிறைத்து விட்டதே. என்னுடைய கல்பு முழுவதும் அல்லவா அதில் இருக்கிறது. கல்பு முழுவதுமா? என்னுடைய தசையிலும் எலும்பிலும் இருக்குதுங்கிறாங்க. ஏன் தசையையும் எலும்பையும் அவர்கள் சொல்லி காட்டினாங்க? பொதுவாக என்னுடைய சிந்தனையில நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய கல்புல நீங்க இருக்கிறீங்க என்று இந்த அன்பாக, காதலாக, பாசமாக, கனிவாக பேசுவது உண்டு. ஆனா என்னுடைய சதையில இருக்கிறதாக, தசையில இருக்கிறதா, எலும்புல இருக்கிறதா பேசுறது இல்லை. இங்க ஏன் அப்பா அவர்கள் அதை குறிப்பிட்டு காட்டினார்கள் என்றால், ஷைத்தான் என்பவன் இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி மினல் இன்சான், ஷைத்தான் மனிதனுடைய உடம்பிலே இரத்த நாளங்கள், இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் நுழையக்கூடிய ஆற்றல் பெற்றவன். யாருக்கு? ஷைத்தான். அங்கெல்லாம் சுரண்டு ஓடுறான். அப்ப சதைகள்ல, எலும்புகளில் எல்லாம் என்ன செய்யுது? இந்த இரத்தம் ஓடுது. அப்ப ஷைத்தானும் அதோடு கலந்து ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆகவே தான் அதை அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதயத்தில் மட்டுமல்ல, சிந்தையில் மட்டுமல்ல, என்னுடைய எலும்பிலும் தசையிலும் கூட நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய அன்பு தான் இருக்கு. ஆகவே அங்கும் கூட யார் வர முடியாது, ஷைத்தான் வர முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு அழகான விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி மினல் இன்சான், உடம்பிலே, மனிதனுடைய உடம்பிலே இரத்தம் எங்கெல்லாம் சுழன்று ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தானும் ஓடுறான். ஓடக்கூடிய, இணைந்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக அவன் இருக்கிறான் என்று அவங்க குறிப்பிட்டு காட்டினாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே தெளிவாக அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாயகமே உங்கள் அன்பு என்னுடைய தசைகளிலும் எலும்பிலும் கூட என்ன செஞ்சிருச்சு, நுழைஞ்சிருச்சு. அதனால இங்க யாருக்கு இடம் இல்லை, பிஹி மாலி ஷைத்தானின் பிகல்பி மதாகிருன், ஆகவே என்னுடைய கல்பிலை ஷைத்தான் வந்து நுழைவதற்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. எனது உடம்பில் எந்த பகுதியிலும் என்னால் நுழைய முடியாது. ஒலா ஷௌப ஃபீஹாதா, இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒலா ஃபீஹி மதாகிருன், அதுல வேறு எதுவும் நுழைய முடியாது. மற்ற விஷயங்களும் கூட என்ன செய்ய முடியாது, ஷைத்தான் என்ன எதுவுமே நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு, அகீது ரஜாயி அன்னனி பிக தாஹிலுன் ரியாத ஜினானின் பில் அமானி தும்லவ். அமானி என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் பல கற்பனைகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. எத்தனையோ கற்பனைகள் மனிதர்கள் வாழுகிறார்கள். ஆக அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று எவ்வளவு ஆசைகள் மனிதன் இருக்கும். பிள்ளைகளை வச்சிருப்பா, நம்ம பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டணும், நகைகளை வாங்கணும், தோட்டந்துறவுகளை வாங்கணும், சொத்துக்களை வாங்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், நிலங்களை வாங்கணும், அங்க அந்த வியாபாரத்தில் இது இருக்கு, இது இருக்கு என்று எவ்வளவு ஆசைகள் மனிதனுக்கு இருக்கு, துன்யாவினுடைய ஆசை. அதே போன்ற ஆகிரத்தினுடைய ஆசை உள்ள மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆகிரத்தில் நம்ம எல்லா விதமான கஷ்டங்களையும் விட்டும் தப்பணும், கபருடைய அதாபை விட்டு பாதுகாப்பு பெறணும், மஹ்ஷருடைய சங்கடங்களை விட்டும் பாதுகாப்பு பெறணும். அதே மாதிரி மீசான்ல வந்து நம்முடைய நன்மைகள் நிறைந்து நிற்கணும், லிவாவுல் ஹம்திலே தங்கக்கூடிய நசீபு கிடைக்கணும், ஹவுதுல் கௌதரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வேகமாக போகணும் என்று எவ்வளவு ஆசைகள் மனிதனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கலோகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அமரணும், அல்லாஹ்வினுடைய லிகாவு கிடைக்கணும் என்ற ஆசைகள் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். ஆக இந்த ஆசைகள் எல்லாமே நிறையப்பட்ட இடம்தான் சோனம். இன்னும் சொல்ல போனா நாம நினைக்காததெல்லாம் அங்கே இருக்கு. நாம நினைக்காததெல்லாம், கற்பனை செய்ய முடியாததெல்லாம் கூட அத்தகைய நம்ம எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட மேலெண்ணங்கள் அங்கே நிறைந்து காணப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தஆலா நியாமத்தை சொர்க்கலோகத்தில் வைத்திருக்கிறான் என்று அப்பா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். தும்லவு பில் அமானி, அமானியை கொண்டு நிரப்பப்பட்ட சொர்க்கம் என்கிறார்கள். எல்லா மேலெண்ணங்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் மேல அங்க இருக்கு. நீங்க எதெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மேல சொர்க்கலோகத்திலே இருக்கிறது என்று அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கான ஒரு வரலாறை நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த மஹப்பத் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, சஹாபிகள் நிறைந்த மஹப்பத்தை உடையவர்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அன்புக்கு ஒரு எல்லையை சுட்டி காட்ட முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அதற்கான சில விஷயங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ்
நேரம் தரும் அளவு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த அன்பை எடுத்துக்கொண்டால் உச்சக்கட்டமான அன்புன்னு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சொல்லுவாங்க. சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபி வர்றாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், மக்கள்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க மதீனா ஷரீஃப்ல வைத்து. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்திற்கு அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாக ஆக்கினாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஆளுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு அவங்கள பொறுப்பாக்கிக்கிறாங்க, இன்னொரு யுத்தத்துக்கு இன்னொன்று ஆளை பொறுப்பாக்கி இருக்கிறாங்க. தாங்களே யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடியவராக தான் அவங்க தான் தளபதியா இருப்பாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே யாரும் தளபதி இருக்க முடியாது, அவங்களுக்கு மேலே யாரும் இமாம் கிடையாது. ஆக அவர்கள் யுத்தத்துக்கு வர்றதா இருந்தால் அவங்க தான் தளபதி. அவங்களுடைய உதவியாளர்களாக அசிஸ்டண்டாக பல பேர் இருப்பாங்க. அது அல்லாம அவங்க யுத்தங்களுக்கு செய்யல அல்லது தாவாவுடைய பணிக்கு யாரையாவது அனுப்புறாங்க என்று இருக்குமே, ஏன்னா ஒரு ஆளை நியமிச்சு என்ன செய்வாங்க, நீங்க தான் பொறுப்புன்னு அனுப்புவாங்க. யுத்த களங்களிலே சில பேருக்கு கைகளில் கொடியை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வெளி செல்லக்கூடிய சமயத்தில் பள்ளி வாசல்ல தொழு வைக்கிறதுக்கு, மஸ்ஜித் நபவியில தொழு வைக்கிறது ஆள் வேணும் இல்லையா, அப்போ ஒரு ஆளை நியமிப்பாங்க. பெரும்பாலும் சையதுனா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தான் நியமிச்சுக்கிறாங்க. கண் பார்வை தெரியாதவங்க, அவங்க தான் இமாமா இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்லக்கூடிய காலங்களில் பெரும்பான்மையாக, ஒரு சில சமயங்களில் சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க இமாமா இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதிகபட்சம் பெரும்பான்மையான சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் இமாமா ஆக்குனாங்க. அதுக்கு சில காரணங்களும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க யுத்த களங்களில் கலந்து கொள்ள முடியாதார். ஒரு நோயா இருந்தாலோ, வயோதிகமா இருந்தாலோ, பலகீனமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில கலந்துக்கிடலான்னு வைங்க. யுத்த களங்களுக்கு போய் ஆயுதங்களையாவது எடுத்து கொடுக்கலாம், தண்ணி எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஆயுதங்களை சீர் செய்து கொடுக்கலாம், மருந்து இடலாம் காயப்பட்டவர்களுக்கு, இதெல்லாம் செய்யலாம். ஆனா இவங்களால் கண் தெரியாதனால எதுவும் செய்ய முடியாது. ஆகவே யுத்த களத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இமாமத்தினுடைய தகுதியை கொடுத்தாங்க. அப்ப மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெரும்பான்மையாக யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க, சையதுனா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பொறுப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பலருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கங்க, நீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கங்க என்றெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு சஹாபிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த சஹாபி என்ன நினைச்சாங்க, சஹாபிகளிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தான் அதிகமா நேசிக்கிறாங்க, அதனால தான் இந்த பொறுப்பை தந்து இருக்கிறாங்க என்று அவங்க என்ன செஞ்சாங்க, நினைத்தாங்க. ஏனால் ஒவ்வொரு சஹாபியும் நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரை விட தன்னை அதிகமாக நேசிக்கணும். எல்லாரை விடவே எல்லா சஹாபாக்கள் எல்லாரை விடவும் யாரை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்ன இருந்தது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னை நேசிக்கணும். இப்ப இந்த சஹாபிட்ட பொறுப்பு கொடுத்த உடனே அந்த சஹாபி நினைச்சாங்க எல்லா சஹாபிகளை விடவும் தான் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் நபர் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதனால அதை கொஞ்சம் அவங்க வாயாலேயே கேட்டுட்டா என்ன, அவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை தனக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையான ஆளு தான் அப்படின்னு விளங்கிக்கிட்டு நேர போய் கேட்டாங்க, யார சொல்லலாம், மக்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் விருப்பமான நபர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு கேட்கிறாங்க, தன்னை தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஆயிஷா அப்படின்னாங்க. ஆயிஷா நாயருடைய பேரை சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, நாயகமே நாங்க ஆண்கள்ல கேட்டேன், பெண்கள்ல இல்ல. அப்போ ஒரு திருப்தி, அவங்க பொம்பளை பேர் தானே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி பேரை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஆண்கள்ல கேட்போம், ஆண்கள்ல நம்ம தான் முதலாவது ஆளு அப்படின்னு கேட்கும்போது ஆண்கள்ல யாருன்னு கேட்கும்போது அபூஹா, ஆயிஷா நாயினுடைய வாப்பாங்கிறாங்க. அங்கேயும் கூட ஆயிஷா நாயினுடைய பேரை முற்படுத்துறாங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக் நான் சொல்லியிருக்கலாமா இல்லையா, அப்படி சொல்லாம ஆயிஷாவுடைய வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தாங்க, ஆஹா நாம முதல் ஆள் நாம நினைச்சோம், அபூபக்கர் சித்திக் நாய் முந்திட்டாளே, அப்ப ரெண்டாவது ஆள் நாம தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அடுத்தது யார் நாயகமேன்னு கேட்டாங்க. அடுத்து இன்னொரு சஹாபி பேரை சொன்னாங்க. அப்ப நாம மூணாவது ஆளா இருப்போம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அடுத்தது யாரு, மூணாவது இன்னொரு சஹாபி பேரை சொன்னாங்க. அப்ப நம்ம நாலாவதோ, அப்ப நாலாவது கேட்கறாங்க, அடுத்தது யாரு, 4, 5 ஒரு 10 வரைக்கும் போயிடுச்சு. இப்ப பயம் வந்துருச்சு, கடைசியா நம்ம வந்துருவோமோ, லிஸ்ட்ல கடைசியா போயிடுமோ. இப்ப 10 பேர் கேட்டிக்கிறோம், 11வது நாம தான், கேட்க தேவையில்லை, கேட்டா வேற விதமா வந்துடக்கூடாது. ஆகவே இதோடு நம்ம திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும், 11வதுல நாம தான் இருக்கிறோம், அந்த 10 பேர் சொன்னா 11வது நாம தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கு மேல கேட்கறது இல்லைன்னு அவங்க என்ன முடிவு செஞ்சுட்டாங்க.
ஒருவேளை கேட்டு 11வது தன்னுடைய பெயர் வராம 12 11 கடைசியில இப்படி